ஒரு நாள் என்ன ஊத்துனியே ஏன் என்ன வெளியே பார்த்துருக்கிற 4 தாண்டி ஊத்து. இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா குடமிளகாய் சாதம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொண்டு இருக்கும்போது இது மாதிரி ஹெல்த்தியா உணவு ஹெல்த்தியா வெரைட்டி ரைஸ் நம்ம கொடுத்து வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்ய போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சாதம் வந்து அரிசி வந்து உங்க வீட்டுல எந்த அரிசி இருக்கோ அதை குழையாம உதிரி உதிரியா வேக வச்சு எடுத்துக்கணும். அதன் பிறகுதான் இதுக்கு நம்ம எப்படி செய்யறோம்ன்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க வழக்கமா என்ன செய்யணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா கம்ப்ளீட் சிம்பிள் தேவையான உப்பை இதில் தான் நம்ம ஆட் பண்ணணும். நான் எண்ணெய் கம்மியாக தாங்க பிடிக்கும். எந்த கலர் சாதத்துக்கு லெமன் ரைஸுக்கு இந்த சாதத்துக்குலாம் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் அடுத்தது தக்காளி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோம். அதை போட்டுக்கணும். இது நல்லா எதுவாகும். எந்த ஒரு சமையல் நம்ம செய்ய முடியும் அந்த வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம நல்லா பதமா பொறுமையா இருந்து விளக்கணுங்க. அப்பதான் டிஷ்ஷுக்குரிய டேஸ்ட் நம்ம கரெக்டா ரீச் பண்ண முடியும். சில பேர் நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆனா வெங்காயம் தக்காளியை பொறுமையா வெயிட் பண்ணி விளக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு வேகமா போட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி போட்டா நமக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வரவே வராது. சரிங்க, இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களோட இஷ்டம் தான். 3 வெங்காயம், 3 தக்காளி, 2 குடமிளகாய் நாங்கள் நீள் பாக்கில் அரிஞ்சு வச்சுக்கிட்டோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கிட்டோம். மிளகாத்தூள்ல நம்ம போட போகிற மசாலா இருக்கிற பாருங்க. அவ்வளோதாங்க. இது மசாலா ரெடி ஆகிட்டா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒயிட் ரைஸை உதிரி உதிரியாக இதில் கலந்துக்கிட்டோம்னா நம்மளுடைய குடமிளகாய் சாதம் ரெடி ஆகிடும். எங்களுடைய பழைய வீடியோக்களை பார்க்கணுன்னா மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்ல எதுவோ ஒண்ணு நல்ல கருத்து தான் கிடையாது. குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க. குறை அல்லது நிறை எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்த உங்க ஆதரவுக்கு நன்றி. இப்போ வடையிட்டு காய போடணுமா? இது தனியாத்தூள், இது குழம்பு மிளகாய் தூள். அடுத்தது மஞ்சள் தூள். போதுமா? குழம்பு மிளகாய் அது சாம்பார். இல்ல போதும், இந்த ஸ்டேஜுக்கு தான் போதும். ஏன்னா ஊற்றி இருக்கிற எண்ணெயே மிதந்து மேலே வரும். அதனால போதும். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த பச்சை மசாலாவோட இது
ஸ்மெல் போகிறதுக்காக இப்படி நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடணும். அவ்வளோதான். இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடணுங்க. ஏன்னா நம்ம ரைஸ் கொட்டும் போது இந்த தண்ணியெல்லாம் வரக்கூடாது. போயிட்டு நீங்கள் ஒயிட் ரைஸ் எடுத்துட்டு வந்துடுங்க. எங்கள் வீட்டில் இது ஆர்டரியாக தினமும் நாங்கள் சாப்பிட்ற ரைஸ் தான் இது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் செய்யலாம். உங்கள் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ எதில் வேணாலும் செய்யலாம். ஆனால் வந்து சாதம் இப்படி பல பல பலன்னு கொட்டணுங்க. கிட்ட வந்து கட்டுங்க. இந்த கிரேவி இந்த பதத்துக்கு ரெடி ஆகுங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு லிக்விட்ல இருக்கும் போது நம்ம இந்த குடைமிளகாயை கொட்டிக்கலாம். குடைமிளகாயை வந்து நாம ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இப்போ போட்ட உடனே கொஞ்சம் எண்ணெயில் வறுபடும். இந்த தண்ணியும் ட்ரை ஆகும். அப்போதான் நம்ம குடைமிளகாயை அரிஞ்சு போடணும். குடைமிளகாவும் கொஞ்சம் விதங்கி வேகணும். ஆமாம், அந்த ஸ்மெல் வருது இல்லைங்களா, அது போகும். இதில் நிறைய எண்ணெய் இருக்கு, உப்பு இருக்கு. ஒரு 2 minutes இப்படி மூடிட்டு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா ட்ரை ஆகணுங்க. இது மாதிரி இருந்தால் தான் நம்ம போடும் போது இது வந்து ரொம்ப வேகக்கூடாது. இந்த குடைமிளகாய் நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியாக நல்லா வேணும். ரைஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நிறைய இருக்கு. நம்ம கொஞ்சம் லிக்விட் பதத்தில் வச்சுட்டு இந்த ரைஸ் எல்லாம் போட்டு நம்ம கிளற வைக்கிறதுல அது சாதம் நல்லா உதிரியாக வந்துடும். ரொம்ப லிக்விடாக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அது சாம்பார் சாதம் ஆகிடும், காரக்குழம்பு ஆகிடும். அதனால் இது மாதிரி உதிரியாக வரணும். அடுப்பில் நீங்கள் சிம்மில் வச்சு கூட உதிரியாக வர வரைக்கும் வைக்கலாம். சாதம் குழையாது. ஏன்னா நம்ம அரை வைக்கிறதுல தான் உதிரியாக எடுத்ததுனால ஒன்றும் ஆகாது. இப்போ நம்மளுடைய குடைமிளகாய் சாதம் ரெடி. கமெண்ட்ஸை சொல்லுங்க. வழக்கம் போல உங்களோட கமெண்ட்ஸை நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களோட பழைய வீடியோவில் மேலே ஐகார்டில் போய் பார்த்துக்குங்க. லைக் பண்ணுங்க, ஷேர்